ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா திருப்பூர் வந்துக்கிறோம். 300 கிலோ பிரியாணி, அப்புறமா ஒரு 65, அப்புறமா தால்ச்சா, ஒரு ஸ்வீட்னி. திருப்பூர் மங்கலத்தில் எம்எஸ்ஜேஎம் திருமண மஹால். இங்கே தான் 300 கிலோ பிரியாணி செய்கிறோம். பாருங்கள், இது தால்ச்சாவுக்காக எல்லா காய்கறியும் கத்திரிக்காய், சுரக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறோம். 30 கிலோ பாக்ஸ். இது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸு கிளாசிக்கு 11 பாக்ஸ் இருக்குது. 330 கிலோ. செய்கிறோம். 30 கிலோ ஸ்பேராக வச்சுக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்தீங்கன்னா திருப்பூர் வந்துக்கிறோம். திருப்பூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மங்கலம் எம்எஸ்ஜேஎம் மஹால், அந்த மண்டலத்துக்குள்ள 300 கிலோ பிரியாணி செய்யணும். அது எப்படி செய்யணும்னா 30 கிலோ அந்த மாதிரி ஆவரேஜாக 10 சட்டி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணி ஆவரேஜாக பங்கு போட்டு வச்சு, பூண்டு 10 டபராக பூண்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். 3 கிலோ இஞ்சி பூண்டு, 4 கிலோ மிளகா, பச்சை மிளகா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேசனில் 3 கிலோ பூண்டு, 4 கிலோ பச்சை மிளகா. மிளகாத்தூள் 10 டபராக்கு 400 கிராம், ஒரு டபராக்கு 400 கிராம் மிளகாத்தூள் ஆவரேஜாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த பேசன்லேயும் 400 கிராம் மிளகாய்த்தூள். இதே மாதிரி 10 டபரால இஞ்சி, தயிர், உப்பு எல்லாம் டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படியே 3.5 கிலோ இஞ்சி, 3 லிட்டர் தயிர், கல்லுப்பு நமக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். 3 கிலோ இஞ்சி, 3 லிட்டர் தயிர், கல்லுப்பு 1 கிலோ, அப்புறம் தேவைக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் 12 கிலோ, ஆவரேஜாக 1 கிலோ 400 கிராம், இந்த மாதிரி கணக்கு 12 கிலோ வெங்காயம் 10 டபராய்க்கு பங்கு போட்டு வச்சுக்கணும். சேம் மெத்தட். ஒவ்வொரு கூடையிலையும் 12 கிலோ வெங்காயம், 10 கூடை. இது புதினா 10 டபராக்கு டிவைட் பண்ணோம், வாஷ் பண்ணி போட்டு வச்சுக்கிறோம். 10 டபராக்கு டிவைட் பண்ணி தக்காளி வெட்டிக்கிறோம். அப்புறமா 1 கிலோ அந்த மாதிரி ஆவரேஜாக 9 கிலோ போடணும். 1 கிலோவுக்கு 300 கிராம் தக்காளி. அது கனெக்ட் பண்ணாக்கா 9 கிலோ வருது, 30 கிலோ. இப்போ தக்காளி டிவைட் பண்ணுறாரு 6 சட்டிக்கு. ஃபஸ்ட்டு 6 சட்டி செய்கிறோம் இல்லையா, அதுக்கு 6 டிவைட் பண்ணுறாரு. ஒரு கூடையில் 9 கிலோ தக்காளி. 6 சட்டி பிரியாணி செய்ய போகிறோம். முதல்ல ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு பாருங்க, நீட்டாக கழுவி 1, 2, 3, 4, 5, 6 டபராக்கி கறி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். மீதி 4. அப்புறமா இது முடிச்சுட்டு செய்யலாம். மட்டன்னு 6 டபராக்கு கரெக்டாக வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறாங்க. 6 டபராக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஆயில் எல்லாமே போட்டு இருக்கு. டபராவில் 6 சட்டி ஏற்றி இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜ் 6 சட்டி செய்ய போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6. இது முடிச்சிட்டு இது 10 மணிக்கு முடிச்சிடுவோம் நாங்கள். அப்புறமா 4 ஏற்றும். 10 12, அது 2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடும். வெங்காயம் 12 கிலோ, எண்ணெய் சூடாயிடுச்சு, ஆட் பண்ணுறோம். வெங்காயம் போட்டாச்சு.
மொத்த வெங்காயம் போட்டாச்சு. இது வேறு மெத்தடு, கொஞ்சம் சென்னை ஸ்டைல் மாதிரி வரும். சென்னை ஸ்டைல் தான். இப்போது வெங்காயம் ஃபுல்லாக போட்டாச்சு 12 கிலோ. இது கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், கோல்டன் ப்ரௌனாக, அது வரைக்கும் வதக்கணும். இந்த கேப்பில் கொஞ்சம் வேறு ஐட்டம் என்னென்ன செய்கிறாங்களோ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது எல்லா சட்டிக்கும் வெங்காயம்லாம் போட்டாச்சு. எல்லாம் பொன்னிறமாக வந்த உடனே மசாலா போடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு தாளிப்பாங்க. இப்போ அரிசி ஊற போடுறதுக்கு அரிசி மூட்டை கட் பண்ணி டபராவில் போடுறாங்க. அந்த பையன் போடுறான். ஒரு டபராவில் 2 மூட்டை 60 கிலோ. ஒரு வலைக்கு 60 கிலோ பாஸ்மதி அரிசி, இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி அரிசி. ஊற போடல, தண்ணி போடல ஒன்றும். பாய் எலுமிச்சை பழம் சாறு புழிஞ்சி எடுக்கிறாரு. இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. பூண்டு 3 கிலோ, பச்சை மிளகா 1/4 கிலோ போட்டு நல்லா வதக்கணும். அந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கினே இருக்கணும். இல்லைன்னா பூண்டு போட்ட உடனே அடி பிடிச்சிரும். இப்போ பூண்டு வதங்கிச்சு. இப்போ மிளகாய்த்தூள் 400 கிராம், ஒரு டபராக்கு 400 கிராம் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பூண்டு, அந்த எண்ணெய், மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். தக்காளி 9 கிலோ அதிலே சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கிளறி விடணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும். அப்போ தான் நல்லா வதக்கணும். அது இந்த தக்காளியெல்லாம் நல்லா உடையணும். இஞ்சி, தயிர், உப்பு ஒரு பாக்கெட்டு, இஞ்சி 3 கிலோ, தயிர் 3 லிட்டரு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லா மசாலா நல்லா மசையும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மல்லி, புதினா நம்ம ஊர் கணக்கு 1.5 கட்டு வரும், பெரிய கட்டு. ஒரு கிலோ கணக்கு சொன்னால் ஒரு 3/4 கிலோ வரும். 3/4 கிலோ. மட்டனு 40 கிலோ. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மசாலாவில் நல்லா பெரட்டுறாங்க. பெரட்டணும், அப்படி தான் பெரட்டணும். அப்போ தான் மசாலாலேயே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அது கொஞ்சம் அப்படியே கொதிக்கும். அந்த அப்புறம் தேவையான அளவு சுடு தண்ணி, உலையில் வச்சு இருக்கிறோம் இல்லையா, அந்த சுடு தண்ணி தேவையான அளவு இதில் மிக்ஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணி அப்புறமா ஒரு மிக்சிங். அதுக்கப்புறம் தட்டை மூடிக்கணும். பாருங்கள், இப்போ எல்லா சட்டிக்கும் எல்லா மசாலாவும் இதே மாதிரி நான் கவரேஜ் பண்ணது அதே மாதிரி எல்லா சட்டிக்கும் பண்ணிட்டாங்க. தட்டை மூடி ஆச்சு. இப்போது நல்லா கொதிக்கும். ஜோராக கொதிக்கும் போது கறி வேகிறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் வந்துடும். ஜோராக கொதிக்கும் போது கீழே இருக்கிற விறகெல்லாம் எல்லாமே எடுத்து உலையாக்கி வச்சு இருக்கிறோம் இல்லையா, அந்த அடுப்பில் போட்டணும். இப்போது கறி வெந்திச்சான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு எல்லா விறகும் எடுத்து உலை தண்ணிக்கு மாற்றிடுவாங்க. பாருங்கள், பார்க்குறாங்க, வந்துடும். அது எல்லாம் வந்துடும். ஏன்னா இலசான கறி தான், சும்மா ஒரே வேக்காடு தான், வந்துடும். அரைவாசி வந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைப்போம். பாருங்கள், இப்போது அந்த விறகெல்லாம் எடுத்து உலை தண்ணிக்கு அந்த அடுப்பில் மாற்றுறாங்க. அது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அந்த நேரத்தில் அது ஒரு 3/4 வெந்துடும். மீதி 1/4 அரிசி வடித்து பாயில் பண்ணி இதில் போட்டதுக்கப்புறம் தம் விடுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அந்த 1/4 தம் ஆகிடும். கறி நல்லா சாஃப்டாக வந்துடும்.
இப்போ ஒலை தண்ணியில் 2.5 கிலோ உப்பு சேர்த்திக்கிறாங்க, கல் உப்பு. அப்புறம் தேவைக்கும் போட்டுக்கலாம். இப்போது அந்த கிரேவி, இந்த குருமாலாம் தம் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே பபிள்ஸ் எப்படி பாருங்கள், லைட்டாக கொதிக்குது. அதுலேருந்து கொஞ்சம் கிரேவி மேலே போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டு. இப்போது கடைசியில் கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்குது, அது வடித்த தண்ணி போடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதுலேயே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம இந்த மசாலா தண்ணியே எடுத்து வச்சிட்டா அது மேலே போகிறதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். பாருங்கள், அந்த பக்கம் எல்லாம் குருமா லைனாக இருக்குது. இந்த பக்கம் ஒலை சட்டி. இப்போ அந்த கிரேவி எடுத்தோம் இல்லையா, இப்போ லைட்டாக எலுமிச்சப்பழம் சாறு. இப்போது ஒலை தண்ணியில் அரிசி வடித்து, ஊற போட்டு இருக்கிற அரிசி வடித்து எடுத்துன்னு வந்து ஒலை தண்ணியில் போடுறாரு. 60 கிலோ அரிசி, இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக் அரிசி 60 கிலோ. இது 60 கிலோ, இதே 2 ஆகிடும், 30 கிலோ. 2 சட்டிக்கு டிவைட் பண்ணி பாயில் பண்ணி டிவைட் பண்ணி போடுறது. நல்லா கிளறி விடணும், லைட்டாக கிளறணும். ஏன்னா அரிசி பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும். மெதுவாக லைட்டாக கிளறணும். இப்போ பாயில் ஆச்சு. அப்படியே அந்த கூடையிலே வடித்து எடுத்துன்னு வந்து இந்த குருமாவில் அப்படியே லைட்டாக பருப்பி மேலோட்டமாக அப்படியே போடுறோம். இதுக்கு ஒரு கூடை, பக்கத்தில் இருக்கிற அந்த சட்டிக்கு ஒரு கூடை, இந்த மாதிரி மாற்றி போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிற அரிசி கொஞ்சம் அரிசியாட்டம் இருக்கும், செகண்ட் எடுக்கிற அரிசி கொஞ்சம் வெந்திருக்கும். அதுக்கு தான் மாற்றி அந்த மாதிரி போட்டால் எல்லாமே கரெக்டாக வரும். 60 கிலோ, இது 2 சட்டிக்கு டிவைட் பண்ணி அப்படியே கரெக்டாக போட்டுருவோம் கூட கணக்காக. பாருங்கள், இந்த 2 சட்டிக்கும் அதே டிவைட் பண்ணி அப்படியே போடுறோம். 2க்கும் கரெக்டாக வரணும். அதுக்கு தான் இதுக்கு ஒரு கூடை, அதுக்கு ஒரு கூடை கனெக்ட் பண்ணி கரெக்டாக போடுறோம், லெவலாக போடுறோம். இப்போ தான் தம் ஆகிறதுக்கும், தம் ஆனால் கூட நல்லா அரிசி உதிரியாக பிரியாணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அது அப்படியே அது சுட எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. அப்படியே அந்த கூடை அதை டப்ராலே முக்கி அப்படியே தண்ணி மொண்டி எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு அரிசி. அங்கே தான் இருக்கிறாரு மாஸ்டர். பாருங்க, நல்லா கரெக்டாக எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டுலேயே அப்படியே கிளறி விட்றாரு, நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. மேலோட்டமாக தான் மிக்ஸ் பண்ணுறாரு, உள்ளேருந்து மிக்ஸ் பண்ண மாட்டார், மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணிடுவார். இந்த மசாலாவில் கொஞ்சம் பெரட்டணும் லைட்டாக, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுக்கும் அதே மாதிரி தான். இப்போ அந்த மசாலா தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த கிரேவி அது மேலே, இதுக்கு தான் நான் சொன்னது, இது மேலே அந்த வடித்த தண்ணி போடுறதுக்கு பதில் இந்த தண்ணியே கொஞ்சம் மசாலா தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சோன்னா அது போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மசாலா தண்ணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது எல்லாம் போட்டாச்சு, தட்டை மூடியாச்சு. இப்போது மேலே நெருப்பு கங்கு வெறுகு கீழேயும் அதே மாதிரி தம்முறதுக்கு பாருங்கள் என்னம்மா எடுக்கிறார் பாருங்க பையன், டக்குன்னு எடுத்து அப்படியே போடுறான். அப்படியே ரவுண்டாக அப்படியே கீழேவும் போட்டுருவாங்க.
கீழேயும் போட்டு நல்லா தம் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் ஆகும் தம் ஆகிறதுக்கு. 20 நிமிஷம் 25 நிமிஷம் கரெக்டாக தம் ஆகிறதுக்கு. அப்போ தான் அந்த பிரியாணி கரெக்டாக அந்த பதத்துக்கு தம் ஆகி பர்ஃபெக்டாக கரெக்டாக ஜூஸியாக நல்லா பிரியாணி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக, கறியும் நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கும். சூப்பராக இருக்கும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை ரவுண்டாக கட்டி விட்டோம். இப்போ அந்த கரண்டி எடுத்து அதுலேயும் கரெக்டாக ரவுண்டாக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிங்கு கட்டிடுவாங்க. இந்த மாதிரி ரிங்கு கட்டிட்டு தான் 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும் தம் ஆகிறதுக்கு. கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி தான் எல்லா சட்டிக்கும் இதே ப்ராசஸ், இதே மெத்தட் தான். இந்த 2 சட்டிக்கு நான் கவர் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி எல்லா சட்டிக்கும் அதே மெத்தடு தான். வேறு எந்த மாற்றமும் இல்லை. இது ஒரு சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி. சென்னை ஸ்டைல் டைப் தான் இது. நம்ம ஏற்கனவே நம்ம மேல் விஷாரம் ஸ்டைல் பண்ணுவோம். ஏன்னா எப்படி கறி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாஸ்டரு மாற்றி பிரியாணி செய்வார். ஆனால் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக வரும். ஆனால் நம்ம ஸ்டைலுனாக்கா நம்ம மேல் விஷாரம் ஸ்டைல் தான். அது நம்ம ஊர் ஸ்டைலு. அது நம்ம எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டோம். இது சென்னை ஸ்டைல். எல்லாமே ஒரே மாதிரி தான். சென்னை ஸ்டைல், வேலூர், ஆம்பூர் எல்லாமே ஒரே ஸ்டைல் தான். இது பார்த்தீங்களா, இது 65. இப்போ 2 சட்டி தான் டிவைட் பண்ண, 2 சட்டிக்கு தம் விட்டுக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த 65 மிக்ஸ் பண்ணுறோம். மொத்தம் 220 கிலோ 65 சிக்கன் 65 மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டுறாரு. நல்லா பெரட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 2 சட்டிக்கு தான் தம் விட்டுக்கிறோம். இப்போ 8 சட்டி விடுற வரைக்கும் இது நல்லா ஊறி நல்லா மசாலாவில் நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ பிரியாணி தம் ஒடிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். தட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், லைட்டாக தொடிக்கிறாரு சைடில் மாஸ்டரு. பிரியாணி தம் ஒடிக்கிறாரு. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அழகா அப்படியே உதிரியாக அப்படியே வருது பாருங்கள். அழகா அப்படியே திருப்பி போடுறாரு. பிரியாணி சூப்பராக வந்துருக்கு. மாஷா அல்லாஹ். எல்லாமே நல்லபடியாக தான் வந்துருக்கு. பாருங்கள், அப்படியே இருக்குது. அந்த கலரும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், பிரியாணி தம் ஒடிச்சாச்சு. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடுவோம் அடுப்புலேருந்து. பக்கத்து சட்டிக்கு தம் ஒடிக்கிறாரு. இப்போது அந்த ஒரு காட்டன் துணி, இந்த காட்டன் துணி கட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டுருவோம். அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து கீழே இறக்கி விட்டுடுவோம். அவ்வளோதான், பிரியாணி ரெடியாக ஆகிடுச்சு. அங்கே தட்டு மூடியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடுவோம். இது வெங்காய பச்சடி ரைத்தா ரெடியாக இருக்குது. இப்போ முத்தஞ்சன் பாயாசம் செஞ்சுக்கிறோம். அதான் சொல்கிறார் மாஸ்டரு. ஒரு 3 மணி விடிய காலையில் அந்த முத்தஞ்சன் பாயாசம் செஞ்சோம். 8 கிலோ. இது பாருங்கள் 65. இப்போ 65 ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு 65. அதுக்கப்புறம் இப்போ என்ன பந்தயம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிரியாணி தம் வடிச்சாச்சு. எல்லாமே பிரியாணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வேலை. பேஷண்ட் சர்வீஸ் தான் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சட்டி எல்லாம் இறக்கியாச்சு. அந்த பக்கம்
லைனாக 6 சட்டி செஞ்சோம் இல்லையா, 2 சட்டி அங்கே, இந்த பக்கம் ஒரு சட்டி. இப்போ மீதி இருக்கிற 4 சட்டி இங்கே இருக்குது. இப்போ அது அரிசி வடித்து தம் விடுவோம். ஆல்மோஸ்ட் 2 ஆயிடுச்சு, மீதி 2 தான் இருக்குது. இப்போ பிரியாணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பேஷன் சர்வீஸ் பாருங்கள், கேக் மாதிரி வெட்டுறாரு. அப்படியே கேக் மாதிரி அழகாக எடுக்கிறாரு மாஸ்டரு. கறியும் மசாலாவும் அப்படியே மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் ரைஸும் மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த பேஷனில் அழகாக போட்டு விட்றாரு. இது அப்படியே பந்திக்கு போய் அவங்க பேஷனில் அப்படியே சர்வீஸ் பண்ணுவோம். இலையில் பரிமாறுவாங்க. பாருங்கள் பாருங்கள், அப்படியே பாருங்கள், அழகாக இருக்கா, அப்படியே இருக்கா, நல்லா பிடிச்சிருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும், உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், எந்த சுப காரியம் இருந்தாலும் நம்ம மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய நம்பர் ஸ்க்ரீனில் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு இடத்துல பிரியாணி செய்கிறது நான் சந்திக்கலாம், பார்க்கலாம்.